வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஹிமாலயா ஹிம்குலின் ஜெல் அண்ட் சாந்தா ஆயில் பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மருந்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயா ஹிம்குலின் ஜெல். இந்த ஆயின்மெண்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறவங்க, ஆணுறுப்பு வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு போதுமான அளவு ஆயின்மெண்ட் எடுத்து ஆணுறுப்பு மேலே அப்ளை பண்ணி மைல்டான மசாஜ் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு கஸ்தூரி, நொச்சி, பாதாம், பருத்தி, பிஸ்தா, ஜாதி பிஸ்திரி, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை போன்ற மூலிகைகளோட எண்ணெய்களை இதில் சேர்த்துருக்காங்க. இந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாந்தா ஆயில். இந்த ஆயிலும் ஹிம்குலின் ஜெல் மாதிரி விரைப்புத்தன்மை குறைபாடு, ஆணுறுப்பு வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹிம்குலின் ஜெல் மாதிரி டெய்லி நைட்டு போதுமான அளவு ஆயில் எடுத்து ஆணுறுப்பு மேலே அப்ளை பண்ணி மைல்டான மசாஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உடலுறவுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடலுறவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆணுறுப்பை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா, பூனைக்காளி, சதாவேரி, கிராம்பு தைலம், கருஞ்சீரக தைலம், ஊமைத்தையோட எக்ஸ்ட்ராக்ட் போன்றவை சேர்த்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆயில் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும்தான், அதாவது வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.